ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கடலைப்பருப்பு குருமா சப்பாத்திக்கெலாம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1/4 மூடி தேங்காயில் 1 இன்ச் அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் 5 பல் அளவு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் உங்களுக்கு கடலைப்பருப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு 1 இல்லைன்னா 2 உருளைக்கிழங்கை போட்டு அதோட பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பட்டை சாமான் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு. இதை நல்லா அது வாசனை வர அளவுக்கு நல்லா பொரியட்டும். அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்முருவலாக அது மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் ஒரு பிங்கிஷாக இருந்தால் போதும். அதோட வெங்காயத்தோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு எந்த காய்கறி நம்ம வீட்டில் எந்த காய்கறியும் இல்லைன்னா இந்த கடலைப்பருப்பு குருமா செய்யலாம். சூப்பராக இருக்கும். மட்டன் அந்த குடல் குழம்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயத்தை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அது மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அந்த வேகிறதுக்கு கொஞ்சோண்டு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா கொலைய வேகட்டும். இப்போது தக்காளி நல்லா கொலைய வெந்திருக்கு பாருங்கள். இப்போ மசாலா ஐட்டம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை நல்லா கையிலே நல்லா மசிச்சு விட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஏற்கனவே பொட்டேட்டோவை கையிலேயே மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு மாதிரி நான் ஷேப் பண்ணி இதில் நான் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் கொதித்து சுற்றி தெளியணும். அந்த குழம்புல எண்ணெய் சுற்றி தெளிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுற்றி தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 2 கொதி நல்லா வரணும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டையும் ராவாக போட்டு தேங்காயில் அரைச்சிருக்கோம். ஸோ அந்த ராஸ்மெல்லாம் போகிறதுக்காக நம்ம 2 கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்மளோட கடலைப்பருப்பு குருமா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு குருமாவை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.